தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் ஏஎஸ் குமரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். மேடம், இணைப்பு வந்தமைக்கு நன்றி. உங்களுடைய பார்வை, இந்த பாலியல் வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பினை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா மகளிர் நீதிமன்றத்திலிருந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது, உங்களுடைய பார்வை. வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இப்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்குமே தைரியமா நமக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை வருது இந்த தீர்ப்புனால. இன்னொன்று, யார் குற்றம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று இந்த தீர்ப்பு சொல்லி இருக்குது. அதுதான் இந்த தீர்ப்புடையது. அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க போலீஸ். அது அவங்களுக்கு உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னும் நான் எதிர்பார்த்துதான் வந்திருக்குது. ஆயுள் காலம் வரை, தாங்கும் வரை சிறையில் இருக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் உலகமே இருக்குது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து, வீடியோஸ், ஈவன் அவங்க 2 பேர் காதல் வசப்பட்டு அந்த போட்டோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்ண ரொம்ப சர்வசாதாரண ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூலம் இந்த மாதிரி திட்டங்கள் குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ இந்த மகளிர் ஆணையத்துடைய தலைவியா இப்போ நீங்கள் இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துதா? ஆமா, டெஃபினட்டாங்க. ஏன்னா யூஸ்வலா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும், அதனாலே பயந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எல்லா இடத்துக்கும் வரதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்னு. இந்த 8 பெண்களும் இந்த வரைக்கும் அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பாதுகாப்பா இருக்காங்க. ஓகே, கான்ஃபிடென்ஷியலா இருக்கக்கூடிய விஷயம் நல்லா அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி காவல்துறைக்கும் பாராட்டு சொல்றீங்க. அட் த சேம் டைம் இது ஒரு லாங் டென்யூர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு மகளிருக்கான அந்த நீதி நிலைநாட்டப்படணும் வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்துல, ஆனா ஒரு லாங் டென்யூரா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ஒரு லாங் தான், பட் ஆனா தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்திருக்குது. ரொம்ப லாங் சொல்ல முடியாது. இது நடந்த ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 8 வருஷம் வந்துடலாம். அது தெரியல, அரசியல் ரீதியாகவும் மாறி 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 அப்புறம் சிபிஐ கிட்ட போயிட்டு இன்றைக்கு ரொம்ப தெளிவா அந்த நம்முடைய நீதிபதி அவர்கள் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா பெண் அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கூட்ட சொல்றாங்க, ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு வந்திருக்குது அப்படின்னு. ஓகே, இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதா இருக்கக்கூடிய ஒரு ப்ரீசிடென்ட் செட் பண்றதா நம்ம இதை பார்க்கறோமா? அப்படி பார்த்துக்கலாமா இது? ஆமா, கண்டிப்பாங்க. ஆமா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி குமரி மேடம். நீங்க இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி. மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி ஏஎஸ் குமரி அவர்கள் நம்முடைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த தீர்ப்பு மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இருக்கு அப்படின்னு, அதே போல இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தண்டனை விவரங்கள் என்று கூறியிருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று சொல்லப்பட்ட ஒரு பரபரப்பு தீர்ப்பாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது.